இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுகாலம் 32வது ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்வின் ஆலயமாகிய கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளில் லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு நாளை நினைவு கூர்ந்து கடவுள் வாழும் நம் உடலாகிய ஆலயமாகிய நம்மை பற்றி சிந்திக்க தாயாம் திருவை அழைக்கிறது. கண்ணுக்கு புலப்பட நம்பிக்கை ஆலயம் என்ற நிலையிலிருந்து கண்களால் காண முடியாத இறைவனின் உணர்வையும் நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று திருஅவை நம்மை தயாரிக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆலயம் என்பது இறைவன் வாழும் இல்லம் என்பதை முதலில் உறுதியாய் நம்புவோம். மேலும் ஆலயங்கள் அனைவருக்கும் இறைவனிடம் தங்கள் வேண்டுதல்களை ஜெபிக்கும் இடமாகும். இறைவனின் ஆசீர் வழங்க அருள்பட இடமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். என் தந்தையின் இல்லத்தை வணிக குடமாக்காதீர் என்று நம் ஆண்டவர் கூறுவது இன்றைய காலத்தில் நம் பங்கு ஆலயங்களிலும் நம் உடலாகிய ஆலயங்களிலும் நடைபெறுவது தகாத செயல்கள் என்பதை அறிந்து கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆலயங்கள் இறைவனின் இல்லம் மட்டுமல்ல, மாறாக தற்போது அதிகாரம், சுயலாபம், அங்கீகாரம், வீண் பெருமை, சடங்காதரம் என்ற அமைப்பு நிலையாக உள்ளது என்பதை அறிந்தவர்களாய் நம் பங்கு ஆலயத்தை நம் ஒவ்வொரும் சொந்த உடலாக கருதி பங்கேற்பும் தூய்மையும் ஜபமும் நம்பிக்கையும் நிறைந்த இறைவன் வாழும் இல்லமாக வாழ்வளிக்கும் மாற்றாக தேவையான நம்பிக்கை நிறைந்த அறிவு தெளிவு இந்த திருப்பலியில் அருள் தந்தையரோடு இணைந்து இறைவனின் நிலத்தில் ஜெபிப்போம். வாழ்வின் நூற்று இறை ஆசீர் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 32வது ஞாயிறை சிறப்பிக்க இறைவன் தாமே அவர் வாழும் இந்த ஆலயத்திற்கு நம்மை எல்லாம் இந்த புனித நாளிலே அழைத்து வந்திருக்கிறார்.
இதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். புனித லாத்திரன் பேராலயத்தினுடைய அர்ச்சிப்பு பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாட இறைவன் இந்த புனித நாளிலே நமக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி கூறுவோம். இந்த ஞாயிறு திருப்பலியானது மகிமைதாஸ் ரேணுகா குடும்பம் நன்றி பலியாக மயிலை மாதா பிரசிடியத்தில் மரித்த ஆன்மாக்கள் அனைவருக்காகவும், பாத்திமா மேரி எட்வர்ட் சாமு இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இரக்கத்தின் மாதா பிரசிடியத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மைக்கேல் சேவியர் ஜான்சி ராணி குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அனைத்து உலகில் இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், ராஜாமணி செல்லம்மாள் மாசற்ற குழந்தைகளுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜார்ஜ் சூசை அந்தோணி நிக்கோலஸ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், டி நிர்மலா உடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கிளமண்ட் செல்வம் செலின் ராணி குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், நவம்பர் மாதம் இறந்தவர்களை விசேஷ விதமாக நினைவு கூறுகின்ற மாதமாக இருக்கிறது. எனவே நமது குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும் அன்போடும் நன்றியோடும் நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியிலே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் தொடர்ந்து இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழவும், மண்ணுலகிலே வாழ்கிற நமக்கு இறைவனுடைய அருளை பெற்று தருகின்ற கருவிகளாக மாறவும் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த ஞாயிறு பலியை தூய உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம் குற்றம் குறைகளை பாவங்களை ஒரு கணம் எண்ணி பார்த்து நம் பாவங்களுக்காக மனம் அருந்தி இறைவனுடைய அருளையும் அவருடைய இரக்கத்தையும் வேண்டுவோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே பங்கெடுப்போம். அனைவரும் அமர்வோம். திருப்பலி நேரங்களில் குருவானவர் கூறும் மறையுரைகளை சரியாக தியானிக்க முடியாமல் தடுக்கும் செல்போன்களை சரியான முறையில் கையாள முடியாமல் போன தருணங்களுக்காக எண்ணி வருந்துகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். திருப்பலியின் மகத்துவத்தை மறந்து திவ்ய நற்கருணையின் ஆசீரை உதாசீனப்படுத்திய தருணங்களை எண்ணி பீட சிறார்களாகிய நாங்களும் மனம் நொந்து மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும்.
திருப்பலியில் சரியான நேரத்தில் கலந்து கொண்டு திவ்ய நற்கருணையில் பங்கு பெறாமலும் திவ்ய நற்கருணைக்கு முக்கியத்துவம் தராமல் உதறி சென்ற தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னித்து முழுமையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளீ. உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருக செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வார்களாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்தில் கோவிலிருந்து வரும் தண்ணீர் வாழ்வளிக்கிறது என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் கூறி ஆலயத்தில் கடவுள் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றார். ஆலயத்தில் கொடை என்றும் தூய ஆவியார் என்பதையும் புரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஆலயம் கடவுள் ஆசிராக வாழ்வளிக்கும் இடம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கும் இறைவார்த்தைகளை நாமும் முதல் வாசகம்
இறைவாக்கினர் எசேக்கியால் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவசனங்கள் 1-2, 8-9 மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாளுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியில் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்குகிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்க நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மரங்கிலும் வளரும். அவற்றின் கிளைகள் உதிர, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பயன்படுகிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ
இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அந்த கோயில் என்று கூறி நம் உடல் கடவுள் வாழும் ஆலயம் என்பதை அறிந்து அதை தூய்மையாக வைத்திருக்க அழைக்கிறார். மேலும் கடவுளின் ஆலயம் என்ற நம் உடலில் ஏற்கனவே இயேசு என்ற அடித்தளம் உறுதியாக உள்ளது என்றும் அதன் மீது நாம் சரியான நம்பிக்கையால் கட்டிடம் எழுப்ப ஆசிக்கிறார். ஆழமாக ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கி நம்மை தூய வாழ்வினால் இயேசுவில் நம்பிக்கையின் ஆலயமாக மாற்ற அழைக்கும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 11, 16 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைத்தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறார் அடித்தளத்திட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாய் கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறைவசனங்கள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டையை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு
நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புனித லாத்ரன் பேராலய அர்ச்சிப்பு விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு அது ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழாவாக ஆகியிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பல நேரங்களிலே தினசரி திருப்பலிக்கு வருபவர்களை தவிர இத்தகைய ஒரு விழா இருக்கிறது என்பது பலருக்கு தெரியாமல் போய்விடும். ஆண்டவர் எனக்கு ரோமாபுரியில் ஒரு 2.5 ஆண்டுகள் வாழுகின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். என்னுடைய மேற்படிப்புக்கு நான் இத்தாலிக்கு ரோமிலே தங்கியிருந்த காலத்திலே இந்த லாத்ரன் பேராலயத்திற்கு அடிக்கடி போய் வருகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றேன். ரோமை நகரை நாம் எடுத்துக்கொண்டால் எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய ஆலயங்கள் உள்ளன. அந்த ஆலயங்களிலே பேராலயங்கள் முக்கியமானவைகளாக எடுத்து சொல்லப்படுபவை புனித ராயப்பருக்கு எழுப்பப்பட்டிருக்கிற பேராலயம், புனித சின்னப்பருக்கு எழுப்பப்பட்டிருக்கிற பேராலயம், அன்னை மரியாளுக்கு எழுப்பப்பட்டிருக்கிற மேரி மஜோர் என்கிற ஒரு பேராலயம், கடைசியாக ஜான் லாத்ரன் என்கிற ஒரு பேராலயம். அந்த ஜான் லாத்ரன் என்கிற ஒரு பேராலயத்தினுடைய அர்ச்சிப்பு விழாவைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றோம். அது இன்றைய நாளில் நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஏன் இந்த லாத்ரன் பேராலய அர்ச்சிப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இது 7ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்கிற அந்த பேரரசனால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பேராலயமாக இருக்கிறது. எவ்வாறு ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஆயருக்கென்று ஒரு பேராலயம் இருக்கிறதோ, இன்றைக்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பேராலயமாக கருதப்படுவது சாந்தோம் பேராலயம். அதுபோல் அருகாமையில் இருக்கிற செங்கல்பட்டு அந்த செங்கல்பட்டு டவுனில் இருக்கிற புனித சூசியப்பர் பேராலயம். இவ்வாறு ஒவ்வொரு ஆயருக்கும் அவருடைய மறை மாவட்டத்திலே ஒரு பேராலயம் இருக்கும். அதுபோலவே ரோம் நகரின் ஆயர் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய திருத்தந்தையினுடைய பேராலயம் எதுவென்றால் இந்த லாத்தரன் பேராலயம்தான். திருத்தந்தை புனித ராயப்பருடைய பேதுருவுடைய அந்த பேராலயத்தின் அருகிலே வாழ்ந்தாலும் ராயப்பருடைய பேராலயம் அவருடைய பேராலயம் அல்ல, மாறாக இந்த லாத்தரன், ஜான் லாத்தரன் என்று சொல்லுகின்ற அந்த பேராலயம்தான் ரோமை ஆயர் என்று அழைக்கப்படுகின்ற திருத்தந்தையினுடைய பேராலயமாக இருந்து வருகிறது. 7ஆம் நூற்றாண்டு முதல் இன்று வரை அதுதான் நம்முடைய திருத்தந்தையினுடைய ரோமை ஆயர் என்று கருதப்படுகிற அவருடைய பேராலயம். அங்கிருந்த வண்ணம்தான் உலகில் வாழும் எல்லா கிறிஸ்தவர்களையும் நம்முடைய திருத்தந்தையர்கள் வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். எனவே இந்த பேராலயம் ஒரு ஒற்றுமையின் சின்னமாக விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் இந்த பேராலயத்திற்காக. இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த பேராலயத்தின் ஆயராக, ரோமை நகரின் ஆயராக நம்முடைய திருத்தந்தையாக இருக்கிற நம்முடைய தற்போதைய திருத்தந்தை லியோவுக்காக. இன்னும் அவருக்கு முன்
அங்கே திருத்தந்தையர்களாக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்திய, நம்மை இயேசுவினுடைய உடலாக கட்டி எழுப்பிய அனைத்து திருத்தந்தைகளுக்காகவும் இன்றைய தினம் நாம் நன்றி கூறுவோம். அவர்கள் அனைவருக்காகவும் இறைவனிடத்திலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை நாம் சிந்தித்தோம் என்றால், முதலாவது வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. எவ்வாறு ஆலயத்தினுடைய அந்த உட்புறத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த நீரானது வாழ்வு தருகின்ற ஒன்றாக, நம்பிக்கை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார். விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என்று கடவுளுடைய படைப்புகள் அனைத்துமே பயனடைகிற விதத்திலே அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற அந்த நீர் இருக்கிறது. எவ்வாறு நாம் அந்த நீரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்திலிருந்து, பலிப்பீடத்திலிருந்து, நற்கருணை பேழையிலிருந்து, இறை வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற இறைவனுடைய அருள்தான் அந்த நீராக நாம் பார்க்க வேண்டும். எசேக்கியேல் யாருக்காக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்றால், யூதர்களுக்காக, இஸ்ராயேல் மக்களுக்காக. பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டு பலவித இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளான இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நம்பிக்கை தர எசேக்கியேல் இறைவாக்கினர் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். எனவே இந்த இறைவாக்கினருடைய வார்த்தைகளை ஒட்டிய ஒரு பாடலாகத்தான் ஞாயிறு தினங்களிலும், சிறப்பாக பாஸ்கா காலங்களிலே புனித நீரானது, தீர்த்தமானது நம் மீது தெளிக்கப்படுகின்ற பொழுது பாடுகின்ற பாடலினுடைய வரிகள், தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன் என்று சொல்லிவிட்டு, அந்த நீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவரும் ஈடேற்றம் பெற்றனர். ஈடேற்றம் பெற்று என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு இந்த இறைவாக்கினருடைய வார்த்தைகளை கொண்ட ஒரு பாடலை பாடி நாம் அந்த புனித நீர் பெற்றுக்கொள்கிறோம். வெளிப்புற தூய்மைக்கு உதவுவதுதான் இந்த தீர்த்தம். ஆனால் நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே ஒரு கைகளிலே அந்த நீரை பெற்று, புனித நீரை, தீர்த்தத்தை பெற்று உள்ளே உட்கொள்ளும் பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால், புற தூய்மை இந்த நீரால் ஆவது போல எம் அகத் தூய்மை உம் அருளால் ஆவதாக. புற தூய்மை இந்த எங்கள் மேலே தெளிக்கப்படுகின்ற இந்த நீரால் ஆவது போல எம் அகத் தூய்மை உம்முடைய அருளால் ஆவதாக. அருமையான வார்த்தைகள். எனவே நாம் கைகளிலே தண்ணீரை பெற்று உட்கொள்ள, தீர்த்தத்தை பெற்று உட்கொள்ள என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. அது இந்துக்களுடைய ஒரு பழக்கமாச்சே, நாம் கிறிஸ்தவர்கள் அதை செய்யலாமா என்றெல்லாம் நாம் யோசிக்கவே தேவையில்லை. அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஒரு நமக்கு அந்த வெளிப்புற தூய்மை முக்கியமானது தான். அதைவிட அந்த உள்புற தூய்மை என்பது அதைவிட முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் எல்லோருமே வெளிப்புறத்தில் தூய்மையாக இருக்கிறோம், அந்த தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே அந்த உள்புற தூய்மைக்கு அவ்வளவாக நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எனவேதான் உள்புற தூய்மை எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஒப்புரவு என்கிற அந்த அருட்சாதனத்தின் வழியாக நாம் உட்புற தூய்மையை கொடையாக பெறுகிறோம். ஒவ்வொரு திருப்பலியையும் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது துவக்கத்திலே அந்த அந்த உட்புற தூய்மை சடங்கு இருக்கிறது. பியூரிஃபிகேஷன், ஆங்கிலத்தில் பியூரிஃபிகேஷன். அந்த பியூரிஃபிகேஷன் தான் எதற்கு நம்மை அழைத்து செல்லும் என்று சொன்னால், இறைவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கின்ற நாம்
அந்த பியூரிஃபிகேஷனிலிருந்து இல்லுமினேஷன், பியூரிஃபிகேஷன் லீட்ஸ் டு இல்லுமினேஷன் அண்ட் இல்லுமினேஷன் லீட்ஸ் டு கம்யூனியன். ஒரு அந்த தூய்மை சடங்கிலே பங்கெடுத்து நம்மையை தூய்மையாக்கி கொண்டு இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது நாம் இறைவனுடைய அருளை நிறைவாக பெறுகிறோம், உள்ளொளி அனுபவம் பெறுகிறோம். அந்த உள்ளொளி அனுபவம் இயேசுவோடு நாம் ஒன்றிணைய, இயேசுவை உள்ளத்திலே பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு இத்தகைய ஒரு அமைப்பை கொண்ட திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு பிறகு பாடகர் குழுவினர் அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். நீரே என் கோயில், நீரே என் கோயில், நீரே என் தெய்வம், நான் உன் சாயல் ஆண்டவனே என்கிற பாடல். நல்ல வரிகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நானே உன் கோயில், நீரே என் தெய்வம் என்பது இன்னும் அருமையாக இருக்கும், இல்லையா? இறைவனை கோவிலாக பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் இன்றைய இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது? பவுலடிகளார் குறிப்பாக இன்றைய 2வது வாசகத்தில் என்ன சொல்றார்? நீங்களே இறைவன் வாழும் ஆலயங்கள். அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்ன்றாரு? தூயதாக இருக்க வேண்டும். இறைவனுடைய ஆவி நம்மிலே குடிகொண்டிருக்கிறார். தியானம் என்று சொல்லுவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரிய கம்பசூத்திரம் இல்லை. நமக்குள்ளே வாழுகின்ற அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அமர்வதே தியானம். இறைவன் எப்பொழுதுமே நமக்குள்ளே பிரசன்னமாய் இருக்கிறார். நமக்குள்ளே பிரசன்னமாய் இருக்கிற அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வதே தியானம். அப்ப அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர நமக்கு உதவியாய் இருப்பது ஜெபமாக, தியானமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. எனவே கண்களை நாம் மூடுகின்ற பொழுது இறை பிரசன்னத்தை நமக்குள்ளே நாம் உணரலாம். இதைத்தான் சொல்லுவார்கள், கண்களை மூடி காண வேண்டிய இறைவனை கண்களை திறந்து எங்கெல்லாம் தேடுவது. கண்களை மூடி காண வேண்டிய, நமக்குள்ளே காண வேண்டிய இறைவனை கண்களை திறந்து எங்கெல்லாம் தேடி போவது என்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றது. கண்களை மூடினால் இறைவனை நமக்குள்ளே காணலாம். இதுதான் ஒரு இந்திய ஆன்மீகம், இதுதான் ஒரு ஆசிய ஆன்மீகம். மேற்கத்திய ஆன்மீகம் இறைவனை நமக்கு வெளியே தேடச் சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்தியர்களாகிய நாம் இந்த மண்ணுக்குரிய ஒரு ஆன்மீகத்தை அறிந்து கொண்டோம் என்றால் இறைவனை வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு நமக்குள்ளே அவரை தேடுவோம், நமக்குள்ளே அவரை சந்திப்போம், நமக்குள்ளே அவரை அனுபவிப்போம். அதுதான் உண்மை அன்புக்குரியவர்கள். இதற்கு உதவி செய்வதுதான் நாம் கட்டி எழுப்பி இருக்கிற ஆலயங்கள். இந்த ஆலயங்கள் தேவையில்லை என்று சொல்வதற்கில்லை, ஆலயங்கள் தேவையில்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த ஆலயங்கள் எதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், நம் உடலாகிய இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கும், இந்த உடலிலே வாழுகின்ற அந்த இறைவனை காண்பதற்கும் அருளை பெற்று தருகின்ற ஒரு இடங்களாக இந்த ஆலயங்கள் இருக்க வேண்டும். நான் வரக்கூடிய ஒரு நகர் சிட்டி, காஞ்சிபுரம் சிட்டி, 1000 ஆலயங்கள் உள்ள ஒரு நகரம், சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸ். இப்போ சொல்றாங்க 1000க்கு மேற்பட்ட ஆலயங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 1000க்கு மேற்பட்ட ஆலயங்கள். ஆனால் பழைய வரலாறு 1000 ஆலயங்கள் கொண்ட நகரம் காஞ்சிபுரம். இட்ஸ் a temple city of தமிழ்நாடு. டெம்பிள் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு காஞ்சிபுரம். அத்தகைய ஒரு இடத்துல 13 ஆண்டுகளாக வாழக்கூடிய ஒரு அருளை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு சில வெளிநாட்டவர்களோ அல்லது நமது நாட்டிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய ஆசிரமத்துக்கு வருபவர்களை முக்கியமான ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தனி நபர்களையும் சரி, வருகின்ற குழுக்கள், நிறைய பேர் அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், குருக்களாக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிற அருட்சகோதரர்கள்,
துறவிகளாவதற்கு தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் நிறைய பேர் பொதுநிலையினர் எங்களுடைய ஆசிரமத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு அரை நாள் காஞ்சிபுரத்திலே இருக்கிற அந்த ஆலயங்களுக்கு ஒரு திருப்பயணம். பல ஆலயங்கள் உள்ளன. இந்து சமயத்தை சார்ந்த ஆலயங்கள் மட்டுமல்ல, பௌத்த சமயத்தை சேர்ந்த ஆலயம், ஜெயின சமயத்தை சேர்ந்த ஆலயம், இன்னும் நம்முடைய இஸ்லாமியர்கள் போய் ஜெபிக்கிற தொழுகை கூடங்கள் என்று நம்முடைய கிறிஸ்துவ ஆலயங்களும் இருக்கிறது. இவ்வாறாக பல ஆலயங்கள் உள்ள அந்த நகரங்களுக்கு அழைத்து சென்று வருகின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் போகின்ற பொழுது நான் என்ன பார்க்கிறேன் என்றால், அங்கே ஆலயங்களுக்கு உள்ளே சென்று ஜெபிக்கிறவர்களை விட, அங்கிருக்கிற தெய்வத்தை வழிபடுபவர்களை விட, அந்த கோவில் வளாகத்துக்குள் சென்று அமர்ந்திருப்பார். சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க தரையில, அங்கும் இங்குமாக, தனிநபராக, குடும்பமாக, இன்னும் ஒரு சிலரோடு அமர்ந்து இருக்கிறவர்களை நான் பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன். எதற்காக கோவிலுக்கு மக்கள் சென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த கோவிலின் வளாகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக அதிர்வுகளை, இறைவனுடைய அருளை பெற்று செல்வதற்காகத்தான் மக்கள் கோவிலுக்கு செல்லுகிறார்கள். அங்கே நம்ம போனோம்னா அந்த ஒரு உள்ளே சென்று வெளியே வருவதற்கு, தெய்வத்தை கண்டு ஒரு ஆராத்தியிலே பங்கெடுத்து அங்கே கொடுக்கின்ற தீர்த்தத்தை பெற்று வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகலாம். ஆனால் மக்கள் கோவிலுக்கு உள்ளே வந்து அந்த கோவிலை பலமுறை சுற்றி வருவதையும், அங்கே அமர்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதையும் நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். நான் அழைத்து கொண்ட பலருக்கு காட்டுகின்ற ஒன்று இதைத்தான் சொல்லுவேன். அப்ப கோவிலினுள், கோவிலுக்கு வெளியே இருப்பது இறைவனுடைய அருள். எனவே முதலிலே இந்த லாத்தரன் பேராலய அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் முதலாவதாக எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு இறைவன் கொடையாக கொடுத்திருக்கிற இந்த கோவில்களை நாம் தூய்மையானதாக கருதி, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மட்டுமே, ஜெபிப்பதற்கு, இறைவனிடம் நெருங்கி செல்வதற்கு, அவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த இடங்களை பயன்படுத்த வேண்டும். மற்ற தேவையில்லாத பேச்சுக்கு, சிந்தனைக்கு நாம் இந்த இடங்களிலே இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு எவ்வளோ அழகாக இருக்கிறது. உண்மையிலுமே இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்து செல்வதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமல்ல, தனிநபராக, குடும்பமாக இத்தகைய இடங்களில் நாம் வந்து வெறுமனே அமர்ந்து சென்றாலே போதும், இறைவனுடைய அருளை நிறைவாக நாம் பெற்று செல்வோம் என்கிற ஒரு உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது, அந்த எருசலேம் பேராலயம் யூதர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு பேராலயமாக இருந்தது. எதை குறித்து இந்த யூதர்கள் எல்லாம் பெருமை கொண்டார்கள் என்றால், இந்த எருசலேம் ஆலயத்தை குறித்து எப்பொழுதுமே அவர்கள் பெருமை கொண்டார்கள். 46 ஆண்டுகள் ஆகின இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கென்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இத்தகைய பெருமைக்குரிய ஒரு ஆலயத்தை தொலைவிலிருந்து பார்த்து அழுதார் என்பதும் நற்செய்தியிலே இருக்கிறது. எதற்காக அழுதார்? இந்த ஆலயமானது விரைவிலே இடிபடும், தரைமட்டமாக்கப்படும் என்று அவர் முன்னறிந்தவராய் அந்த ஆலயத்தை நினைத்து, என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைத்து ஆண்டவர் இயேசு அழுதார். இன்றைக்கு நாம் போனோம் என்றால், புனித பூமிக்கு எருசலேமுக்கு போனோம் என்றால், இந்த எருசலேம் பேராலயம் அங்கே இல்லை. மாறாக ஒரு இடிந்த சுவர் மட்டுமே இருக்கிறது. அந்த சுவத்திற்கு அருகில் சென்று அந்த சுவத்தில் தலையை முட்டிக்கொண்டு அழுது புலம்புகின்ற யூதர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆலயத்தை நாங்கள் ஆண்டவரை மீண்டுமாய் கட்டி எழுப்ப எங்களுக்கு உமது அருளை தாரும் என்று கேட்பதற்கு முன்னால் இந்த யூதர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், நாங்கள் செய்த பாவத்தினால் இந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. பாவத்தின் காரணமாகத்தான் ஆண்டவரே இந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டுமாய் நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு அருளை தாரும் என்று சொல்லி
அந்த யூதர்கள் தொடர்ந்து அந்த இடிந்து போன புலம்பும் சுவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறிய சுவற்றிலே போய் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அழுகிறார்கள் தங்களுடைய பாவத்திற்காக. இறைவனுடைய அருளை கேட்கிறார்கள், புதிய ஒரு ஆலயத்தை அந்த இடத்திலே கட்டி எழுப்புவதற்கு. அந்த ஒரு ஆலயத்திற்கு ஆண்டவர் இயேசு போகிறார். அங்கே சந்தை கூடமாக அந்த ஆலயத்தை பார்க்கிறார். கையிலே சாட்டை எடுத்து எல்லோரையும் விரட்டி அடிக்கிறார். இது என் தந்தை வாழும் இல்லம், இதை ஏன் சந்தையாக்குகிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கே கோவிலினுடைய ஒரு தூய்மையை, கோவிலினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆண்டவர் இயேசு தயங்கவில்லை, கோபப்படவும் தயங்கவில்லை, துணிந்தார். ஒன்று, அந்த ஆலயம் ஒரு ஜெபிப்பதற்கென்று, இறைவனுடைய அருளை பெறுவதற்கென்று, பலி ஒப்பு கொடுக்க, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு தியானிக்க பயன்பட்ட ஒரு ஆலயம். அதே சமயத்திலே அந்த ஆலயத்திலே சந்தையாக மாறிய இடம் எது என்று பார்க்கின்ற பொழுது, புறவினத்தாருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடம் சந்தையாக மாறியது. அப்ப யார் அங்கே உள்ளே நுழையக்கூடாது என்று யூதர்கள் விரும்பினார்கள்? புறவினத்தவர்கள், யூதர்களை அல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்குள் வரக்கூடாது, வந்தால் இடமில்லை என்று பார்த்துவிட்டு வெளியே போகட்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆணவம், அகங்காரம் அவர்களுக்கு இருந்ததையும் ஆண்டவர் இயேசு அங்கே அடித்து நொறுக்குகிறார். இது எல்லோருக்கும் உரிய ஒரு இடம். கோவில் என்பது, இன்றைக்கெல்லாம் நாமெல்லாம் வருத்தப்படணும். சென்னை உயர்மறை மாவட்டத்தில் அத்தகைய ஒரு அவல நிலை இல்லை. ஆனால் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மறை மாவட்டங்களிலே ஒரு சில ஆலயங்கள் வருடக்கணக்காய் மூடி கிடக்கின்றன. இது உயர்ந்த ஜாதியினர் மட்டுமே நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம், மற்றவர்களை நாங்கள் இதற்குள்ளே வரவிட மாட்டோம். அவர்கள் உள்ளே வரக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் இறை வார்த்தையை வாசிக்க கூடாது. அவருடைய பிள்ளைகள் பலிப்பீட பூக்களாக உதவி, தந்தையர்களுக்கு திருப்பலியில் உதவி செய்யக்கூடாது. அவர்கள் யாரும் நம்முடைய பாரிஷ் கவுன்சிலில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு இறைவன் ஒரு இறையரசை கட்டி எழுப்ப வந்தார். ஆண்டவர் இயேசு கண்ட கனவோ இறைவனுடைய அரசு இந்த மண்ணிலே மலர வேண்டும் என்பதுதான். அப்ப இறையரசு என்பது உயர்ந்தவர்களுக்கு மட்டும் ஆனது அல்ல, ஒரு சில இனத்திற்கு சொந்தமானது அல்ல, அது கடவுளுக்கு சொந்தமானது. அப்ப கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட எல்லோருக்கும் சொந்தமானது தான் இறையரசு. அதை எவ்வாறு நாம் கட்டி எழுப்ப முடியும்? இவ்வுலக வாழ்க்கையின் போது வேறுபாடுகளை நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால், ஏற்ற தாழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயம் தனிப்பட்ட நபராக, ஒரு இறையரசு சமூகமாக, ஒரு இறை குடும்பமாக இறைவனுடைய அரசை நாம் பார்க்க போவதில்லை. இறையரசு உங்களுக்குள் இருக்கிறது என்றும் ஆண்டவர் சொன்னார். இறையரசு உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்னார். எனவே அந்த இறையரசை காண நாம் ஒவ்வொருவரும் ஆவல் கொள்ள வேண்டும். அந்த இறையரசை கட்டி எழுப்புகின்ற கருவிகளாக வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் களைந்தாக வேண்டும், வேறுபாடுகளை நாம் களைந்தாக வேண்டும். எல்லோருமே இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்கள் ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்க, பிறரை ஏற்றுக்கொள்ள முன்வர நமக்கு உதவி செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எனவே ஆலயங்கள் எதற்காக நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இறைவன் பேசுவதை கேட்கவும், இறைவனோடு பேசவும், இறைவனுடைய அருளை நாம் பெற்று தூயவர்களாக வாழ்வதன் வழியாக நம்முடைய உடல்கள் ஆலயங்களாக திகழ்ந்திட, இறைவன் வாழும் ஆலயங்களாக திகழ்ந்திட நமக்கு இந்த ஆலயங்கள் நிச்சயம் உதவுகின்றன. அது மட்டுமல்ல, இறையரசை கட்டி எழுப்புவதுதான் திருச்சபையினுடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஆலயத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு பயிற்சி கூடங்களாக ஒவ்வொரு ஆலயங்களும் திகழ வேண்டும். அன்புக்குரியவர்கள், எனவே வந்தோம்,
இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம், நற்கருணையிலே பங்கெடுத்தோம், சென்றோம், நாம் விரும்புகின்ற விதத்திலே நம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் இறையரசை நாம் காண முடியாது. இறைவனை நமக்குள்ளே காண முடியாது. இறைவனை பிறரிலே காண முடியாது. யார் ஒருவர் தன்னிலே இறைவனை காண்கிறாரோ அவரால் தான் பிறரிலே இறைவனை பார்க்க முடியும். இயற்கையிலே இறைவனை பார்க்க முடியும். எல்லா உயிரிலும் இறைவனை காண முடியும். தன்னிலே இறைவனை பார்க்காதவர் பிறரிலே இறைவனை பார்க்க முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே அதற்குத்தான் ஜெபமும் தியானமும் தவமும் முக்கியமானவைகளாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்வோம். இந்த லாத்திரன் பேராலய அர்ச்சிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நல்ல நாளிலே ஆலயங்கள் அவசியம். நம்முடைய உடலே இறைவன் வாழும் ஆலயமாக இருக்கிறது. அது எப்பொழுதுமே தூய்மை நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த உடலை, நம்முடைய உள்ளத்தை தூய்மை நிலையில் எப்பொழுதும் வைத்திருக்க இறைவனுடைய அருளை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது அறிக்கையிட்ட அதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். எமது திரு அவைக்காக மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரும் தம் காட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று புனித பவுலின் வார்த்தைகளை கவனமுடன் கடைபிடிப்போம். எமது திரு அவையின் திருத்தந்தை, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், இருபால் துறையினர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் மரபறுப்பு ஞாயிறை புனித நம்பிக்கையை சரியாக கட்டி எழுப்புவது என்பதை நன்கு உணர்த்தும் தூய ஆவியின் துணையோடு பணியாற்ற தேவையான ஞானம் நிறைந்த அறிவு தெளிவை நிறைவாக தந்தரல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். வாழ்வின் உச்சே எம் இறைவா, ஆலயம் என்பது அனைவருக்கும் வாழ்விக்கும் கடவுள் வாழும் இல்லம் என்பதை நாங்கள் நன்கு உணர்த்தும் எங்கள் ஆலயங்களை வீண் பெருமைக்கும் அங்கீகாரத்திற்கும் சுயலாபத்திற்கும் பயன்படுத்தாமல் இறைவனிடம் தம் தேவைகளை மன்றாட்டுகளும் ஜெபிக்கும் இடமாக மாற்றி இறைவனோடு உள்ள அன்பு உறவில் நிலைத்து வாழ தேவையான ஞானத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்தரல வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். 1 கொரிந்தியர் 3:17 என்று புனித பவுல் கூறுவது, நாம் உடலும் உள்ளமும்
கடவுள் வாழும் ஆலயம் என்பதை நன்கு உணர்ந்து நம் உடலையும் உள்ளத்தையும் பாவத்திற்கு அடிமையாக்காமல் தூய ஆவியார் வாழும் ஆலயமாக மாற்ற தேவையான இறை அச்சம் நிறைந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கும் நிறைவாக தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளவரே எம் இறைவா, உமது உறைவிடமாகிய எங்கள் ஆலயத்தில் நீர் குடியிருக்கின்றீர் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து துன்ப வேளையில் ஆலயத்தில் உம்மை நாடவும் நோயினால் அவதியுறும் நேரங்களில் உம்மிடம் ஆலயத்தில் வேண்டுதல் செய்து உமது இரக்கத்தினால் நன்மையடைய தேவையான ஜெபம் நிறைந்த இறை நம்பிக்கையை எங்களுக்கு நிறைவாக தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை மற்ற கேட்டருளும். தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே எங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிற இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் லாத்தரன் பேராலய அர்ச்சிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த நல்ல நாளிலே ஆலயங்கள் உம்முடைய அருளை பெறுவதற்கும் நாங்கள் ஆலயங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்கும் தரப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் இன்று அறிகிறோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்து உமது அருளை நிறைவாக எங்களுக்கு தந்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதோ இதோ என்னை தந்தீர் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தீர் தலைவா, இதோ இதோ என்னை தந்தீர் இறைவா, இதோ இதோ
அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாய் ஒன்று கூடி இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மகிழும் இந்த கல்வாரி பள்ளி நமக்கெல்லாம் தாயாய் தந்தையாய் இருக்கிற அவருக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் அப்பரச காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கி அருள வேண்டுகின்றோ. அதனால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இந்த கோவிலை ஒளிரச் செய்கின்றீர். காணப்படும் கட்டடங்களில் முன் குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதம் படுத்துகின்றீர். ஆகவே அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணகம் ஆட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவோமாக. தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் நீரை ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த அப்பரச காணிக்கைகளை நீர் தூய்மைப்படுத்தும்படியாக உம்மிடம் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக இக்காணிக்கைகள் எமக்கு மாறுவனவாக. இயேசு தம்மையே கொடுக்க முன்வந்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் இயேசு ரசக்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த கோதுமை அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த ரசக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உம் பிள்ளைகளாக வாழ எங்களை நீர் தேர்ந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வாழுகின்ற ஆலயங்களாக மாற்ற உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வாழ்கிற உமது மக்களை ஆசிர்வதியும். குறிப்பாக திரு அவையை சேர்ந்தவர்களை ஆசிர்வதித்தருளும். எங்களது திருத்தந்தை இல்லையோ, எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் சாவை ஏற்றுக்கொண்ட எம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த திருப்பலியை யாருக்காக ஒப்பு கொடுக்கின்றோமோ அவர்களுக்காக அவர்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், சிறப்பாக எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை அப்பா தந்தா என்று அழைத்து ஜெபிக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இறைவனை அப்பா என்று அழைக்கின்ற வேளையில் நாம் மற்றவர்களை சகோதர சகோதரிகளாக ஏற்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சகோதரர்கள், நம் அனைவரும் சகோதர சகோதரிகள்
என்கிற அந்த பந்த உணர்வோடு நம் கடவுளாகிய இறைவனை பார்த்து இயேசு கற்றுத்தந்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நீர் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை மகிழ்ச்சியை கருணை கூர்ந்து அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது அன்பையும் இரக்கத்தையும் சுவைக்கிற நாங்கள் பாவத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தூயவர்களாக வாழ செய்வீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் மட்டுமே உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. இந்த உமது வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டு அமைதி என்கிற கொடைக்காய் உம்மிடம் வருகிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மனிதர்களாகிய எங்களுடைய பலவீனங்களை நீர் பாராது. உம்மிலே நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நிலையான உண்மையான அமைதியை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு நமக்கு கொடையாக தரும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்ம இறைவன் வாழும் ஆலயங்கள் ஆக்குபவர். இவர் தருகின்ற இந்த அன்பு விருந்திலே பங்கெடுத்து இறைவனுடைய ஆலயங்களாக வாழ அழைக்கப்படுகிற நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனுடைய திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென்.
இரண்டாவது பங்கை சேர்ந்த தந்தை அருள்ராஜ், தாய் மரி அன்னாள் இவரின் மகன் அபித்ராஜ் என்பவருக்கும், நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மாவடி திருதி ஆண்டவர் பங்கை சேர்ந்த தந்தை ஜேம்ஸ் நிறை பாண்டியன், தாய் தயாபரி இவரின் மகள் ஜெப செல்வம் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. முதல் அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. அன்புகளே, இன்று பொது காலத்துடைய 32வது ஞாயிறு. இன்று தாயாம் திருவை புனித லாத்திரன் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு விழா. கோவில் இல்லாத ஊரிலே ஓகே, அப்போ கோயில் எவ்வளவு முக்கியம் என்பதே உங்களுக்கு தெரியும். தந்தை அவர்கள் மறைவில் சொன்னது போல ஒவ்வொரு ஆலயமும் நம்மோடு நெஞ்சுக்கு நெருக்கமானது. ஒரு யூதனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் ஆலயம் அவனுக்கு இதயத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த இதயத்துக்கு நெருக்கமானது. நீங்கள் அனைவருமே கூட நான் பல முறை சொல்வதுதான், உங்கள் திருவிழா, உங்கள் ஊர் விழானா நீங்கள் காசு பணம் பார்க்கவே மாட்டீங்க. எல்லாரும் செலவு பண்ணிட்டு எல்லாம் போகிறீங்களா இல்லையா? ஊருக்கு நீ போகிறது இல்லை, நிறைய பேர் போகிறாங்க. ஆமாம், ஊரில் இருக்க எப்படி தான் காசு வரும் தெரியும். ஃபாதர், எங்கள் பங்கு திருவிழா. ஏன் அப்படின்னா அந்த ஆலயம் நமக்கு நிறைய விஷயங்களை பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதமான இடம். இரண்டாவது சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்வோடு ஒட்டி பிறந்தது. பிறப்பு முதல் இறப்பு வரை ஆலயம்தான். அது நீ ஞானசனம் வாங்கும்போதும் சரி, புதனன் வாங்கும்போதும் சரி, ஆற்றுப்பாயாக இருந்தது, மறைக்கல்வியாக இருந்தது, கோயிலுக்கு வந்தது, உறுதி பூசல் வாங்கும்போதும் சரி, கல்யாணம் பண்ண போதும் சரி, கடைசியாக அது செத்து போன பிற்பாடு இங்கே தான் கொண்டாந்து சாமியார் பூசை வச்சு ப்ளஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தொடருது. என்னது? செத்து போனவங்களை நம்ம என்ன பண்ணுறீங்க? திருப்பணி நிறைவேற்றுவாகவே நம்முடைய வாழ்வோடு ஒன்றிணைந்த ஆலயம். ஆலயம் எவ்வளோ அழகாக முக்கியம் இல்லை, ஆண்டவன் உரைகின்ற இடம்தான் ஆலயம். ஆகவே தந்தை சொன்னது போல் நாம் அனைவரும் என்ன பண்ணோம்? வெறுமனே ஆலயங்களில் இறைவனுடைய பிரசனத்தை மட்டும் உணரக்கூடாது. இங்கே இருக்க நீங்கள் அனைவருமே உயிருள்ள வாழும் ஆலயங்களாக மாறணும். நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை பெரிய லியோரி திருத்தந்தையுடைய நினைவு. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தூர் நகர் புனித மார்ட்டின் ஆயர் நினைவு. 12ஆம் தேதி புதன்கிழமை புனித யோசபாத் ஆயர் நினைவு. 15ஆம் சனிக்கிழமை புனித பெரிய ஆல்பர்ட் ஆயர் மறைவல்லுடைய நினைவு. அடுத்த வாரம் 2வது திருப்படி முடிதன் பங்கு பெறி மற்றும் அன்பிய பொறுப்பாளருக்கான கூட்டம் நடைபெறும். எனவே பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய பங்களே ஒவ்வொரு மாதத்துடைய 2வது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் வெளியிலே டோர் கலெக்ஷன் நிற்கிறாங்க. தெரியும், நிறைய ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாகும். எனவே உங்கள் தாராள உள்ளத்தை காட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த தெருவிலே ரோடுகளில் இருக்கிறவர்களுக்கு உணவு கொண்டு இருக்கிறாங்க. அவை இந்த நாளிலும் கூட ஒரு 100க்கு மேற்பட்டவர்களுக்கு உணவு பட்டணங்களை கொடுக்க இருக்கிற நம்முடைய இளம் உள்ளங்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டை மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பித்து நம்முடைய அன்னை தெரேசா பீட பூக்கள், நம்முடைய பலிபீட சிறுவர்கள் நிறைய பேர் அனுப்பிச்சு வைக்கணும். நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய பெற்றோர்கள் இந்த ஆல்டரில் வேலை செய்வதற்கு பணி செய்வதற்கென்று பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். இந்த நாளினுடைய வழிபாடை அர்த்தப்படுத்திய நம்முடைய பலிபீட பூக்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வார திருப்பலி புனித ரஃபீல் அன்பித்தலர் சிறப்பிப்பாங்க. எனக்கு இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றி அருள் தந்தை சின்னப்பன், உங்களுக்கு தெரியும், OMI சபையைச் சேர்ந்தவர், என்னுடைய நெருங்கிய நண்பர். தந்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆன்மோதயா ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடம் இருக்குது. நம்ம மன அமைதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போகலாம். அமைதியில் கடவுளை தரிசிப்பது என்று அந்த இடத்துல பல குறிப்பாக துறவர வாழ்வில் இணைகிறவர்கள், துறவாழ்வு இணைப்பவர்கள், பொதுநிலையினர் என்று பல பேருக்கு அங்கு பல விதமான பயிற்சி அளித்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தை அவர்கள் அகில இந்திய உடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் தலைவராக பிரசிடென்ட் ஆஃப் த ஆசிரமைஸ் இந்த நேஷனல் லெவலில் இருக்கிறார். மிக அழகானவர், அற்புதமானவர், எளிமையானவர், பொறுமையானவர், ஆகவே நிறைய படித்தவர், வெளிநாட்டுக்கு நாம் சென்று படித்திருக்கிறார். அப்படியான ஒரு அற்புதமான தந்தை இன்னைக்கு நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கிற தந்தை சின்னப்பன் அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக என்றால் அன்றுகளை உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்குல விவிலிய வினாவிடை போட்டி கடந்த மாதம் நடத்தினோம். 16 அன்பியங்கள் இதில் ரொம்ப ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். 3 மாதங்கள் நம்ம அவர்களுக்கான என்ன சொல்லுவாங்க டைம் கொடுத்தோம். பழைய ஏற்பாடு யோசுவா, அப்புறம் வேற என்ன புத்தகங்கள் பிரதர்
லேவியர், வேற என்ன? எண்ணிக்கை, ஓகே, எல்லாம் நீங்கள் தெளிவாக, நான் தெளிவாக தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்தேன். அவை மிக ஒரு கடினமான ஒரு போட்டி. எனக்கு வந்து என்ன, பங்கேற்பதே பெரிய விஷயம். இன்றைக்கி பைபிளை நம்ம கையில் எடுக்கிறதுக்கே 10 முறை யோசிக்கிறோம். இப்படியே போட்டி வச்சாவது எல்லாம் நம்ம ஆளுங்க தலை கீழே அப்படியே கரைச்சி குடிச்சு அந்த நடந்து முடிந்த அந்த போட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நான் பரிசளிக்கணும் ஆசைப்பட்டேன். பட் இருந்தாலும் முதல் 5 இடங்களை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சின்ன வாசிப்பாங்க, நீங்கள் வரிசையாக வரலாம். முதல் இடங்களை 5 இடங்கள், அதை தொடர்ந்து மற்ற அன்பியங்களும் பங்கேற்று இருக்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம முதலே அறிவித்த போல் யாரெல்லாம் அந்த முதல் 5 இடங்களை தட்டி சென்றவர்கள் வரிசையாக வாங்க, வெளியில் பரிசுகளை வாங்கி செல்லுங்கள். அவ்வாறு அழைக்க வரும், லேட்டாகவும் சீக்கிரம் அதை தொடர்ந்து இருக்கிற மற்ற அன்பியங்களும் தந்தை அவர்கள் பெயர்களை வாசிக்க நீங்கள் பரிசுகளை தட்டி செல்லுமாறு கேட்கிறோம். ஒரு பலத்தை ஒரு கரபலி கொடுத்து அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தந்தை அவர்கள் இப்போது யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ, இந்த முறை பார்த்தீங்கன்னா போட்டி ரொம்ப இதாக இருந்துச்சு, டஃப்பாக இருந்துச்சு. நாம் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம உதவி பங்கு தந்தைக்கும் நம்முடைய அருள் சகோதரர் அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்தணும். ஏன்னா அவங்க சத்தியா இதற்காக நீண்ட தயாரிப்பு, நிறைய உழைப்பு, அதோடு உழைத்த நம்முடைய அருள் சகோதரிகள் மற்றும் நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் அந்த 2 மணி நேரம் நடைபெற்ற அந்த விவிலிய வினாவிடை போட்டியில் பங்கேற்பாளர்களுடைய பங்களிப்பு அதிகமாக நிறைய படிச்சிருந்தாங்க. ஆகவே அத்துணை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரபலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். முதல் பரிசு வாய்ச்சலாம். முதல் இடம் புனித தோமையார் அன்பியம். பங்கேற்றவர்கள் ஆண்டனி செல்வம், செல்வமணி, சித்ரா. பலத்தை ஒரு கரபலி கொடுக்க வாங்க. இரண்டாவது இடம் புனித லயோலா இன்னாசியார் அன்பியம். சந்தனமேரி, மெர்சி, ரேவதி, அமளி. மூன்றாவது இடம் மரிய குரட்டி அன்பியம். பங்கேற்பாளர்கள் ஜாக்லின், லதா, ரோஸ்லின், வசந்தா, இலக்கியா. நான்காவது இடம் புனித ஜான் மரிய வியானி அன்பியம். பங்கேற்பாளர்கள் ஆக்னஸ், வினோதினி, பிரான்சிஸ் மேரி, எட்வின் ராஜ். ஐந்தாவது இடத்தை பெறக்கூடியவர்கள் புனித மத்தேயு அன்பியம். சுலேசியா, ஜெனிஃபர், அமலராஜன். அதோடு இணைந்து பங்கேற்ற ஒவ்வொரு பங்கேற்பாளர்களுக்குமான பரிசுகளை வழங்க அருள் தந்தை அழைக்கின்றேன். பங்கேற்பாளர்கள் புனித யாகபர் அன்பியம், ரதி, லிவிங்ஸ், பர்மிளா. பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்வமோடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுப்பா நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பங்கேற்றிருக்கு அத்தனை பேரும் நம்ம அன்போடு நினைவு கூறுகிறோம். வாசிங்க. புனித ராணி மரியா அன்பியம், ஆண்டனி பிரியங்கா, ஜெனி பிரியா, மேரி ஜெனிவா. அந்த நண்பியம் 3 பேர் வந்துருங்க. கரவழி கொடுக்கலாம். போட்டி ரொம்ப கடுமையாக இருந்தது. அமலோர் மேரி, அகஸ்டா, ஜோஷ்னி. புனித பேதுரு அன்பியம், பேட்ரிக், ஜான்சி, ரொசாரியோ. புனித ஜான் பால் அன்பியம், விமல், ஜோன்ஸ், செல்வி, டாரதி. புனித டான் போஸ்கோ அன்பியம், அனுஷ்யா, மைக்கேல், சேவியர், பிரபா. கரவொலி கொடுக்கலாமே. நல்லா நம்முடைய அன்பியங்களை சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பு பாராட்டக்கூடியது. ஜோஸ்பின் மேரி, ஜெசி, பிஜு, ஜெனிஃபர். புனித பௌஸ்தினா அன்பியம், அமல்ராஜ், அகஸ்டின், பென்ஷியா. புனித ஆக்னஸ் அன்பியம், மெர்லின், ஜான், ஆல்பர்ட், ஜெனி. புனித அருளானந்தர் அன்பியம், ரம்யா, சித்து, ஜெயசிலி, ராபர்ட், ஏஞ்சல், மனோகர். புனித ரஃபேல் அன்பியம், ஆரோக்கிய ஆனந்த், ஜெய சித்ரா, டெய்சி, ராணி. ஆக்னஸ் அன்பியம் வாங்க ஆல்பர்ட் வராங்க வாங்கிக்கலாம். மற்ற அன்பிகள் யாராவது வரலன்னா அந்த அன்பியை பொறுப்பால் வாங்கி போடலாம். வாங்க ஆல்பர்ட் வாங்க, உள்ள வாங்க, வாங்கிட்டாரா? 3 அன்பியை வாங்கி.
அதாவது வேகமா வாங்க, ஃபாஸ்டா. வாங்காதவங்க அந்த அன்பத்தை சேர்ந்தவர்கள் வாங்கிட்டு நீங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம். சப்போஸ் உரிய நபரிடம் நீங்க கொடுத்துருங்க அந்த பரிசுகளை. ரெண்டு வாங்க, நீங்க வாங்க மட்டும் வாங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம். கடைசி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். அடுத்த வாரம் நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள் ஒரு நாள் உல்லாச பயணமாக குயின்ஸ்லேண்ட் போகிறாங்க. அதை பற்றி விவரங்களை எல்லாம் குரூப்பில் போட்டிருக்கோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு அது அறிவித்திருக்கிறோம். எனவே தயவுசெய்து அந்தந்த குழந்தைகளை உரிய நேரத்தில் அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். கொஞ்சம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறார்களின் பாதுகாவலர் புனித ஜான் பெர்க்மான்ஸின் வாழ்க்கை வரலாறு. புனித ஜான் பெர்க்மான்ஸ் மார்ச் 13, 1599 ஆண்டு பெல்ஜியம் நாட்டின் டிஸ்ட் நகரத்தில் பிறந்தார். அவர் சேசு சபை மாணவராகவும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராகவும் அறியப்படுகிறார். பலிபீட உதவியாளர்களின் முன்மாதிரியாக கருதப்படுகிறார். சிறு வயதிலேயே தீவிரமான பக்தியுடன் திருப்பலி சேவையில் ஈடுபட்டார். ஏனெனில் அவர் போலவே பலிபீடத்தில் சேவை செய்வோர் கடவுளை அன்புடன் கீழ்ப்படுதலுடன் பக்தியுடன் சேவையாற்ற வேண்டும் என்பதை அவர் தனது வாழ்வாழ் காட்டினார். வெள்ளிக்கிழமைகளில் காலணியின்றி சிலுவை பாதையை கடைபிடித்தார். அவரது பிள்ளைத்தனத்திலேயே கடவுளுக்கான அழைப்பு தெளிவாக இருந்தது. 1616 ஆண்டு செப்டம்பர் 24 அன்று குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி சேசு சபையில் இணைந்தார். பின்னர் தத்துவம் படிக்க அன்வர்ப் நகரத்திற்கு அனுப்பப்பட்டார். 1621 ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்று ரோமில் காய்ச்சலால் தனது 22 வயதில் மரணமடைந்தார். அவரது உடல் சாந்த் இஞ்ஞாசியோ ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 1788 ஆண்டு புனிதராக்கப்பட்டார். புனித ஜான் பெர்க்மான்ஸ் தனது வாழ்நாளில் ஒவ்வொரு சிறிய கடமையும் கடவுளின் விதிமுறையாக மதித்து முழுமையான கீழ்ப்படிந்தலில் வாழ்ந்தவர். புனித ஜான் பெர்க்மான்ஸ் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் 2. கடவுளுக்காக எந்த சிறிய பணியையும் அன்புடன் முழு மனதுடன் செய்ய வேண்டும். அவர் போல சாதாரண வேலைகளையும் புனிதமானதாக மாற்ற முடியும். ஒழுக்கம், பக்தி, கீழ்ப்படிதல் ஆகியவற்றை நம்மை புனித வாழ்விற்கு அழைத்து செல்லும். நம் வாழ்வில் இவற்றை பின்பற்றினால் நாமும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக முடியும். புனித ஜான் பெர்க்மான்ஸே எங்களுக்காக வேண்டிக் மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவுளமானீரே. அதனால் இந்த அருள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவில்களாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இவ்விடத்துக்கு வந்து சேரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் வாழும் ஆலயங்களாக வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.